வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணீங்களா? சரி, இப்ப எல்லாம் வராம போதும் பாப்போம். بسم الله الرحمن الرحيم من شر الوسواس الخناس ரெண்டாவது. إن ربهم بهم يومئذ لخبير திருப்பி வருங்க. إن ربهم بهم يومئذ لخبير ஓகே, மூணாவது. خلق الإنسان من علق மின் அலகு. தெரியாது. خلق الإنسان من علق திருப்பி வருங்க. خلق الإن خلق الإنسان من علق ஓகே, நாலாவது. وللآخرة خير لك من الأولى திருப்பி வருங்க. وللآخرة خير لك من الأولى ஓகே, ஐந்தாவது. وأخرجت الأرض أثقالها திருப்பி வருங்க, சின்ன பிள்ளை வண்டி. وأخرجت الأرض أثقالها ஆறாவது. ليلة القدر خير من ألف سنة திருப்பி வருங்க. ليلة القدر خير من ألف سنة ஓகே, இதை வந்து பாப்போம். நல்லா நல்லா ரெடி ஆகினீங்க, மாஷா அல்லா, சூப்பர்பா. ولا يخلق சரி. ولا ولا يخلف عقباها ம். ولا يخف பிழை, عقباها பிழை, பிழை. நீங்களா கண்ணால பார்த்த விதத்துல பிரச்சனை இருக்குதா? ولا يخ ولا يخف عقباها வல யஹஃபு என்றது பிழையே. ولا يخف ولا يخاف عقباها யஹஃபுன்னு ஆகிது. إلا எப்படி இது? ولا يخاف عقباها என்னது வலா வர, யஹாஃபு வர, உக்கு வர, பாஹ வர, இப்படி வரையில அவை. ولا يخاف عقباها ஓகே, ரெண்டாவது பாப்போம். من أي شيء خلقه
இப்போ வருங்க பிள்ளை. من أي شيء خلق ஆ من ஹலக்குன்னு أي நிப்பாட்டலுமா? ஹலக்குன்னு நிப்பாட்டினா شيء خلقه வெரி குட். ஹலக்குண்டா இப்பதான் ஹலக்கு. இப்ப சரி, கடைசிக்கு சுக்குன் வச்சு நிப்பாட்டினா சரி. من أي شيء خلقه ஆ? من أي شيء خلقه ஹலக்கு அப்படியா? ஹாஃபுக்கு என்ன வச்சு ஓதணும்? என்ன பிரச்சனை? من أي شيء خلقه பிழை. ஹலக்கு கண்டு நிப்பாட்ட முடியுமா அஹ்னப்? من أي شيء பெரிய பிரச்சனை. خلقه நான் உங்கள்ட்ட என்ன கேள்வி கேட்டேன், நீங்க என்ன ஓதுங்கன்னு சொன்ன அப்படியா? இல்ல என்ன செஞ்சேன், என்ன கேள்வி கேட்டேன்? விளங்கல பாத்தீங்களா பாத்தீங்களா? கேள்வி கேட்டது விளங்கல, அப்போ ஓதுங்கன்னு சொன்னது விளங்கிச்சு அப்படியா? இல்ல அதனால கவனமா கேட்கணும். என்ன செய்யணும்? கவனமா கேட்கணும் கவனமா கேட்கணும். எனக்கு ரெண்டு காது வந்து ரெண்டு காது ஆனா ஒரு வாய். ஏது? சரியா தெரியாதா? தெரியாதா ஏன்னு சொல்லி சரியா ஐத்தானே பாத்தீங்களா? ரெண்டு காது இருக்கிறது. நீங்க நிறைய காதால கேட்கணும். காதல் என்ன செய்யணும்? நிறைய காதுல கேட்கணும் கேட்கணும். வாயால கொஞ்சம் தான் பேசணும். நீங்க மாறி தான் இருக்கீங்க, காதால கேட்க மாட்டேங்கிறீங்க, வாயில தான் ஓதுறீங்க. அது நடக்கப்படாது. நான் உடனே என்ன கேட்டேன், கேள்வி கேள்வி மாதிரி பாத்தீங்களா? காஃப்ல இந்த காஃபுக்கு என்ன வச்சு ஓதணும் என்று கேள்வி கேட்டேன். சொல்லுங்க அப்படி என்னண்டு? பத்தகத்தின் வச்சு ஓதுறதா, கஸ்ரத்தின் வச்சு ஓதுறதா, சுக்கூனை வச்சு ஓதுறதா, என்ன வச்சு ஓதுறது? فتحة ஃபத்ஹத்துன். நீங்க ஃபத்ஹத்துன் வச்சு ஓதுறீங்க. இப்ப ஹலகு அது ஃபத்ஹத்துன் அப்ப இது. இல்ல அப்ப என்ன இது பிரச்சனை? சொல்றது உண்டு ஓதுறது உண்டு அப்படியா? இல்ல ம். من أي شيء خلقه சரி போதுங்க. من أي شيء خلقه இப்பதான் வந்தீங்க, முதலாவது பாப்போம். என்ன சொல்றேன்? ولا يخاف عقباها ம்? ولا يخاف عقباها எவ்வளவு பாப்போம்? وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى என்ன 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 இது ஓதல இல்லாட்டி பாட்டு படிக்க மாட்டீங்களா? ஓதுனீங்களா பாட்டு படிச்சீங்களா? ஓடினேன் ஓதுனீங்களா? எனக்கு என்ன ஓதுற ஓ மாதிரி இல்லைங்கல்ல, பாட்டு படிக்க மாதிரி தான் விளங்கிச்சு, தான் கேட்டேன். பாட்டுனா வேற ஒரு மாதிரி ஸ்டைல் வருது.
وأما من خاف مقام மகம ربه மகம அப்படி ஆகிது. وأما من خاف مقام ربه ونهى ஓடக்கூடாது. எங்கேயே பேசிட்டு எங்கேயே வருது. ஒவ்வொரு சொல்லாதான் கிளியர் பண்ணணும். அப்படியா? வீட்டுல புதிய வசனத்தை ஓதுறீங்களா ஒவ்வொரு நாளும்? வீட்டுல புதிய வசனங்களை என்னவோ அப்புறம் ஓதுன இப்பலே வீட்டுல ஓதுனா அங்க சரியா ஓதுனமே. இது ஒரு புதிய வசனம். எதுக்கு ஓன்னு சொன்னீங்க ஆன்சர்? வீட்டுல ஓதினேன். அப்படியா? ஒன்னு ஓதுனேன். அப்ப இந்த வசனம் பிழையா ஓதுறீங்க. இப்ப இது புதிய வசனம், இது பழைய வசனம், அதனால பிழையா ஓதுனேன். அப்படியா? இப்ப இல்லாட்டி வீட்லயும் பிழையா தான் ஓதுற மாதிரி விளங்குது. இல்ல வீட்லயும் பிழையா தான் ஓதுற மாதிரி விளங்குது. இப்ப இழுத்து இழுத்து இழுத்தான் வீட்டுல ஓதுற மாதிரி விளங்குது. அப்படியா? கிளாஸ்ல ஒரு புதிய வசனம் இல்ல இருந்தா அந்த வசனத்தை இழுத்து 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 பிரேக் போட்டு இழுத்து டிராபிக்ல மாட்டின பஸ்ஸை போல அங்கால பிரேக் போட்டு இங்கால பிரேக் போட்டு அங்கால பெண்ட் எடுத்து இந்த சைடு பெண்ட் எடுத்து போகப்படாது. நேர் ரோட்ல எந்த விதமான சரி பிரச்சனை இல்லாம போற மாதிரி போகணும். போதில்லையே. وَأَمَّا مَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ وَنَهَى النَّفْسَ عَنِ الْهَوَى. இப்படி அவனிங்க இல்ல ஏது وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى அப்பயும் போல தான் வந்து இது ரெக்கார்ட போய் கேட்டு பாருங்க. நான் ஓதுனதுக்கும் நீங்க ஓதுனதுக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஆஹ் வீட்டுல ஓதுறத கூட்டணும். போக 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 இதை விடவும் பெரிய பெரிய வசனங்களை நீங்க وأما ஓத வேண்டியது. من خاف பிள்ளை பிள்ளை مقام பிள்ளை 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 ربه பிள்ளை ونهى النفس عن الهوى பிள்ளை நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. கிளாஸ்ல பேசிட்டு சரி கேட்கக்குள்ள ஓதி காட்டலாம். மாலியம் கேட்கிற நேரம் ஓதி காட்டினா ஓதினா வேலை முடிஞ்சு அப்படி என்ன ஓதல் வாய்க்குள்ள வராது. ஏன்னா இது உங்களோட வாய்க்குள்ள நீங்க அன்றாடம் நாங்க பேசுறோமே அந்த பேச்சுக்கள் போல எங்களோட வாய்க்குள்ள வரணும். அப்படி வாரதுக்கு ஒரு முறை ஓதுனா மட்டும் வராது. விளங்குதா? நீங்க 3 முறை ஓ ஓதிக்கிறீங்க. நான் ஒரு முறை ஓதி காட்டினேன். அதுக்கு பின்னால நீங்க 3 முறை ஓதிக்கிறீங்க. 3 முறையிலையும் பிழைக்குது. 3 முறையிலையும் இன்னும் சரி வரல. பிழை பிழைக்குது. நீங்க 3 முறை இல்ல, நான் இப்ப கிளாஸ்ல நிப்பாட்டி 3000 முறை நீங்க ஓதினாலும் 3 வயசுல பிழையா தான் வரும். ஏண்டா கிளாஸ்ல இதுக்கு இந்த சரியா ஓதி எடுக்க முடியாது. நீங்க கிளாஸ் இல்லாம நீங்க வீட்டுல இருந்து புதிய புதிய வசனங்கள்ல கஷ்டப்பட்டு ஒரு நாளைக்கு ஒரு வசனம் சரி இருந்து சரி பண்ணி எடுத்து ஓதி பழகிட்டு வந்தீங்கன்னா கிளாஸ்ல தர புதிய புதிய வசனங்களையும் நீங்க என்ன செய்வீங்க? ஓதிட்டு பேத்திட்டீங்க. ஒரு பிரச்சனையும் வராது. புதிய எழுத்துக்களை மட்டும்தான் நாங்க கிளாஸ்ல படிச்சு கொண்டு போவோம். இப்ப நாங்க ரெண்டும் படிக்க வேண்டி உங்களுக்கு வசனத்துல குறிப்பிட்ட எழுத்துக்களையும் உங்களுக்கு சொல்லித்தர வேண்டியது. ஆஹ் முட்டி மோதி பிரேக் போடுறதால நீங்க பிரேக் போடக்கூடாது. பிரேக் போடாம போகணும். போயிட்டு ஆக்சிடென்ட் படப்படாது. விழுந்து பெறலப்படாது. நேரா போகணும் என்கிறத சொல்லி தர வேண்டி. சரிதானே? ஓ அப்ப இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல கேட்பேன். பாப்போம் என்ன போராட்டி கொண்டு வாரீங்க சரியா? அடுத்த கிளாஸ்ல வேற வசனம் தான் சரி கேட்பேன். இந்த வசனம் தான் கேட்க மாட்டேன். வேற வசனம் கேட்பேன் நான். சரி பாப்போமே. ஓகே